நம்ம வீட்டு தீபாவளி அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ஷோ வந்து நம்மளோட விஜய் டிவியில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து நம்ம வந்து நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். இப்போ சுவாமி லட்சுமி பிரியா இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு நியூஸ் வந்தது. எனக்கு என்னமோ வந்து தூண்டிக்கிட்டே இருக்குங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, லட்சுமி பிரியாயை மட்டும் இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். லட்சுமி பிரியா, சாதிகா, அப்புறம் வந்து ருத்ரபிரவீன் இவங்கெல்லாம் இருக்கிறதுனால லட்சுமி பிரியாவும் வர்றதுக்கு வந்திருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சுவாமி வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கார். அங்கே தெலுங்குலேயும் பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காரு. அதனால் வந்து அவருக்கு டைம் இல்லாதனால அவர் வர முடியல. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லட்சுமி பிரியா வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. வந்திருந்தா சூப்பர் தான், செம்ம ஹாப்பி தான். ஆனால் நம்ம எதிர்பார்த்தது என்ன, சுவாமி லட்சுமி பிரியா ரெண்டு பேருமே சேர்ந்து எதிர்பார்த்தோம். ஆனால் இங்கே லட்சுமி பிரியா மட்டும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அப்டேட் வந்திருக்கு. ஏன்னா சாதிகாவும் லட்சுமி பிரியாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அவங்க 2 பேர் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்டேட். அதுதான் நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு சொல்லி தோணுச்சு. சூப்பருங்க. தீபாவளிக்கு இது வந்து கரெக்டாக 9:30 அதாவது 10 மணிக்கு டைமில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த ப்ரோக்ராம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி தோணுது. ப்ரொமோவே வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு சூப்பராக வந்து நம்மளோட ஸ்பெஷல் ஷோ இருக்க போகுது. லட்சுமி பிரியா இருக்காங்க அப்படின்னு எனக்கு நியூஸ் வந்திருக்குங்க. உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா?